அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜி ஆப்ஷன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இன் இந்தியா இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். டெஃபினேஷனல் ப்ராப்ளம்ஸ். தேர் இஸ் எ நோ சிங்கிள் அக்ரீட் டெஃபினேஷன் ஆஃப் எ ட்ரைப் இன் இந்தியா. ட்ரைப்னா யாரை நாம் ட்ரைப்னு சொல்லலாம்? ஒரு க்ரைட்டீரியா இருக்கும் இல்லையா? இப்போது மார்ஜினலைஸ்டு பீப்புள் அப்படின்னா அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்கும். மிடில் கிளாஸ்னால் அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போது ஒரு 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 செக்ஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா திஸ் அண்ட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் க்ரைட்டீரியாவை நம்ம கொடுப்போம். இந்த ஆஸ்பெக்டில் அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டிகிரியை வாங்கியிருக்கணும், 21 வயசுக்கு மேலே இருந்திருக்கணும். அதே போல் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு க்ரைட்டீரியா கொடுத்து நாம் அவங்கள எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுறாங்க இல்லையா? அது போல் யார் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு there is no single agreed definition in India அப்படின்றாங்க. இந்த மாதிரி க்ரைட்டீரியா இருந்தால் இவங்க ட்ரைப் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதுக்கான டெஃபினேஷனே இந்தியாவில் கிடையாதுன்றாங்க. ஆனால் காமன் க்ரைட்டீரியா நம்ம இதுதான் இவங்க தான் ட்ரைப்னு சொல்கிறதுக்கான டெஃபினேஷன் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் சில ஆஸ்பெக்டில் நாம் அவங்கள ட்ரைப்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். யார் காமன் க்ரைட்டீரியா யூஸ்டு எதெல்லாம் நம்ம சொல்லுவோம்? ப்ரிமிட்டிவ் ட்ரைப்ஸ். அதாவது ப்ரிமிட்டிவ்னா என்ன நமக்கு தெரியும். அதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் எக்கனாமியை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. காசெல்லாம் அதாவது பண்ணுற மாட்டு முறையை அவங்கவுங்களுக்குள்ளவே இந்த எக்கனாமிக்கலாகும் சில விஷயங்களை அவங்க ஒதுங்கியே இருப்பாங்க. ஜாகிரபிக்கல் ஐசோலேஷன். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மக்கள்கிட்ட இருந்து அவங்க தள்ளியே இருப்பாங்க. அவங்களுக்கு தனியான ஒரு டிஸ்டிங் கல்ச்சர் இருக்கும், அவங்களுக்கான தனியாக லாங்குவேஜ் இருக்கும். ஷைனஸ் ஆஃப் கான்டாக்ட் வின் அவுட் சைடர்ஸ். மற்றவங்ககிட்ட நம்ம போகும்போது நம்மக்கிட்ட கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அவங்க வெக்கப்படுவாங்க. பேக்வேர்ட்னஸ், லோ லிட்ரேசி இருக்கும், பாவர்ட்டி அவங்க அதிகமாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் காமன் ஆஸ்பெக்டில் அந்த க்ரைட்டீரியாவில் நாம் ட்ரைப்ஸ்னு ஒன்று சொல்லலாம். ஆனால் ஒரு டெஃபினேஷன் அங்கே கிடையாது. நாம் இந்த ஆஸ்பெக்டில் அவங்க ட்ரைப்ஸாக இருக்கலாம்னு சொல்கிறோம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அவாய்ட்ஸ் யூஸிங் ட்ரைப். அவங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது? ட்ரைப்ஸுன்ற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணல. உதாரணத்துக்கு ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுது. அண்டர் 342 ஆர்டிக்கலில் இதை சொல்கிறாங்க. ப்ராப்ளம். மெனி குரூப்ஸ் கிளைம் எஸ்டி ஸ்டேட்டஸ் ஃபார் பெனிஃபிட்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பல பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த இந்த ஷெட்யூல் ட்ரைப் ஸ்டேட்டஸை கேட்குறாங்க. நாங்களும் மலையில் தான் வாழறோம், நாங்களும் எங்களுக்குன்னு தனியான கல்ச்சர் இருக்குது, எங்களுக்குன்னு தனியாக இந்த க்ரைட்டீரியாவை கொடுங்க. காரணம் என்ன? ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். கவர்மெண்ட் வேலையில் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், எக்கனாமிக்கலாக அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஆந்திரா கவர்மெண்ட்டும் பீகார் கவர்மெண்ட்டும் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸை கொடுங்க. ஏன் அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரிஸ் கொடுக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகப்படியான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது என்னென்ன மாநிலம் கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த டெரைன், ஜாகிரபிக்கல் டெரைனே ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ஏரியா இருக்கும். அங்கே போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வர முடியாது. மக்கள் மலைவாழ் மக்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி மக்கள் அதிகமாக இருக்கிற ஸ்டேட்ஸை ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸில் கொண்டு வருவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கும் அதை கொடுங்க, நாங்களும் மலைகள் இருக்காங்க, எங்களுக்கும் டிஃபிகல்ட்டான டெரைன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கிளைம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதே போல் சில பேர் என்ன பண்ணுறாங்க, அது ஒரு காமனான ஒரு டெஃபினேஷன் இல்லாதனால இதெல்லாம் எங்கிட்டையுமே இருக்குது, எங்களுக்கும் அந்த ஷெட்யூல் ட்ரைப் கேட்டகரியை கொடுங்க அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால. ஜாகிரபிக்கல் ஸ்ப்ரெட். இப்போ நாம் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்துட்டோம், ட்ரைப்ஸ்னா என்னென்னு. அவங்க எங்கெல்லாம் பறந்துருக்காங்க, ஜாகிரபியில் ஸ்ப்ரெட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அரௌண்ட் 10 crore பாப்புலேஷன் இந்திய மக்கள் தொகையில் அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் படி இந்தியன் பாப்புலேஷனில் அப்ராக்சிமேட்டாக 8.6% ட்ரைப்ஸுக்குள்ளே இருந்திருக்காங்க. அதாவது ஒரு 10 crore பீப்புள். இவங்களுடைய மேஜராக எங்கெங்கெல்லாம் கான்சன்ட்ரேட் ஆகியிருக்காங்க இந்தியா வரைபடத்தில், எங்கெல்லாம் இவங்க கான்சன்ட்ரேட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது சென்ட்ரல் இந்தியா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒரிஷா, ஸோ இங்கே பகுதிகளில் இவங்க அதிகமாக இருக்காங்க. நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா, நாகாலாந்து, மிசோரம், மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுரா, ஸோ இந்த பகுதிகளில். வெஸ்டர்ன் இந்தியாவில் ராஜஸ்தான், குஜராத், இந்த பகுதியில் அவங்க இருக்கிறாங்க. சதர்ன் இந்தியாவில் கேரளா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, ஸோ இந்த பகுதியில் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் மெர்ஜ் ஆகக்கூடிய பகுதியில் இவங்க அதிகமாக இருக்காங்க. அந்தமான நிக்கோபார் பகுதியில் ஆங், ஜராவா, சென்டிலிஸ் இங்கே இந்த பகுதியில் இருக்காங்க. ஸோ பாருங்கள், மற்ற இடங்கள்லாம் இந்த ட்ரைப்ஸ் அதிகமாக இல்லாத ஏரியாவாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் டெவலப்டு ஏரியாவாக நம்ம பார்க்குறோம். கரெக்டாக
கொலோனியல் பாலிசிஸ் அண்ட் ட்ரைப்ஸ். கொலோனியல் பாலிசிஸ்லாம் இந்த ட்ரைப்ஸ் வந்து என்ன மாதிரி இருந்தாங்க ஆங்கிலேயோட ஆட்சி காலத்தில் இவனுடைய ட்ரைப்ஸோட அந்த செயல்பாடு எப்படி இருந்தது, பாலிசிஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது லேண்ட் ஏலியனேஷன், மக்களை வந்து லேண்ட் ஏலியனேஷன் பண்ணுறது, அவங்க காலங்காலமாக வாழ்ந்துக்கிட்டு இடத்துலேருந்து அவங்கள வெளியேற்றம் செய்கிறது, ஜமீன்தாரி முறை, பர்மனன்ட் செட்டில்மெண்ட், இந்த மாதிரியான திட்டங்களை பாலிசிஸை கொண்டு வரதன் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரைபல் லேண்ட்ஸ் ஆர் டேக் பை மணி லெண்டர்ஸ் அண்ட் லேண்ட் லார்ட். அதனால தான் நம்ம இந்த பீஸா முண்டா கலவரம்லாம் வந்து நடந்திருக்கும், நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இந்த ஆங்கிலேயர்கள் எதிராக நடந்த அந்த கிளர்ச்சியில் அதிகப்படியான பங்கு வந்து ட்ரைப்ஸுக்கு இருக்கும். ஏன்னா ட்ரைப்ஸ் தான் வந்து அதிகப்படியாக பாதிப்படைஞ்சாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஜார்க்கண்ட், ஒரிசா மாதிரியான பகுதிகளில் பெரும்பாலும் வந்து ட்ரைப்ஸாக இருப்பாங்க. இப்போ நக்ஸலைட் நம்ம பார்க்குறோம், அது எங்கேருந்து கொண்டு வராங்க, நக்ஸலைட் அப்படிங்கிறது ஒரு ஊர், வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய ஊர். அங்கே இந்த மாதிரி ஒரு லேண்ட் ஏரியேஷன் வந்ததுனால தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நக்சல் அப்படிங்கிற இந்த ஊரில் இருந்து வந்ததுனால தான் அந்த பேரே வந்து உருவாச்சு. ஸோ பெரும்பாலும் வந்து இந்த ட்ரைபல் அஃபெக்ட் ஆகிற ஏரியாக்கள் அவங்க தான் வந்து இதுக்கு காரணமாக அந்த அஃபெக்ட் ஆகிற ஏரியாக்களில் இந்த லேண்ட் ஏலியனேஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக வந்து சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட் பாலிசிஸ், பிரிட்டிஷ் டிக்ளேர் ஃபாரஸ்ட் அஸ் ஏ ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி. ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு சொந்தமானது. நிறைய ஆக்ட் கொண்டு வராங்க. ஃபாரஸ்ட் ஆக்ட் 1865, 1878, 1927 இந்த மாதிரியான ஆக்ட் கொண்டு வரது மூலமாக ரெஸ்ட்ரிக்டட் ட்ரைபல் ஆக்சஸ் டு ஷிஃப்டிங் கல்டிவேஷன். அவங்க விவசாயம் செய்ய முடியாது, ஹண்டிங் பண்ண முடியாது, கேதரிங் சில பொருட்களை வந்து சேகரிக்க முடியாது. ஏன்னா அவங்க காட்டில் வாழறவங்க. காட்டில் வாழறவங்ககிட்ட நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா அங்கே என்ன ஆகும், ஒரு கிளர்ச்சி ஏற்படும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அது மூலமாக அஃபெக்ட் ஆகுவாங்க. லேபர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ட்ரைபல்ஸ் ரெக்ரூட்டட் அஸ் எ சீப் லேபர் இன் பிளான்டேஷன், மைன்ஸ், ரயில்வேஸ். கரெக்டாக இந்த லேபர், அதாவது ட்ரைப்ஸ் வந்து இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் வேலைக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு சீப் லேபர், குறைவான சம்பளத்துக்கு இந்த பிளான்டேஷன், இந்த தேயிலை மாதிரியான இடங்களுக்கு அங்கெல்லாம் கொண்டு போய் அவங்கள யூஸ் பண்ணுறாங்க. ரயில்வேஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, மைனிங்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம பார்க்குறோம். ரெபிலியன்ஸ், மெனி ட்ரைபல் ரிவோர்ட்ஸ், சந்தால் ரிபிலியன், முண்டா உல்குலம், கோல் அப்ரைசிங் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் ஒய் ட்ரைபல் பீப்புள்ஸ் ஆர் ரெவோல்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதனால தான் இந்த சந்தால் ரெபிலியன்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆங்கிலேய இது போராட்டத்தில் ட்ரைபு பழங்குடியினர் பங்குன்னு சொல்லிட்டு நாம் ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம். அதனால் என்ன ஆகுது, இந்த கலோனியல் பாலிசிஸ்னால எக்ஸ்ப்ளாய்டேஷன் வருது, பாவர்ட்டி வருது, டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு இடத்துலேருந்து மக்கள் ஒரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் செய்யப்படுறாங்க, லாஸ் ஆஃப் ஆட்டானமி, அவங்க அங்கே தன்னாட்சி அப்படிங்கிறது அங்கே இழந்து போகுது. ஸோ இஷ்யூஸ் ஆஃப் இன்டகிரேஷன் அண்ட் ஆட்டானமி. Integration, post-independence policy bring tribals into mainstream while protecting their culture. இந்த சுதந்திரமானது பிறகு அரசாங்கம் நினைக்குது இவங்களாலே நம்ம மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போல் அவங்க கல்ச்சரையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்ட், ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் ஷெடியூல்ஸ் நம்ம பார்க்குறோம். அந்த ஷெடியூல் நம்ம படிக்கும்போது நம்ம பார்த்துருப்போம். ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் ஷெடியூல்ஸ் வந்து இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுக்கெலாம் அந்த அட்டானமிஸ் பவர் நம்ம கொடுக்குறதா இருப்போம். ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன், ஜாப்ஸ் அண்ட் லெஜிஸ்லேச்சர், எல்லாத்தையும் ரிசர்வேஷன், எஸ்டி பீப்புளுக்கு அதிக ரிசர்வேஷன் கொடுத்து நம்ம பார்க்குறோம். ப்ரொடெக்டிவ் லாஸ், ஸ்பெஸ் ஆக்ட் 1996 ஆக்ட், ஃபாரஸ்ட் ஆக்ட்டு 2006 இந்த மாதிரி ஆக்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வராங்க. டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், ஸ்கூல்ஸ், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் என்னென்னா ப்ராப்ளம்ஸ், இன்டகிரேஷன் ஆஃபன் மீன்ஸ் அசிமிலேஷன், லாஸ் ஆஃப் கல்ச்சர், டிஸ்பிளைன் பை டேம்ஸ் அண்ட் மைன்ஸ். அதான் என்ன சொல்கிறாங்க, இவங்கள அப்கிரேட் பண்ணுறதுன்னு வாயிலமாக, அசிமிலேஷன் பண்ணுறதுன்னு வாயிலமாக அங்கே என்ன பண்ணுது அப்படின்னா இன்டகிரேஷன் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த கல்ச்சரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதே போல் ஒரு டேமு கொண்டு வரதுக்காகவும் மைன்ஸ் கொண்டு வரதுக்கும் பார்த்துருப்போம். இப்போ மேலேயே பாருங்கள், இந்த மாதிரி ஜார்க்கண்ட் மாதிரியான பகுதிகளெலாம் வந்து நாம் ட்ரைப்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இங்கே தான் அதிகப்படியான இந்த மினரல்ஸ்னால் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரைபிள்ஸை வந்து டிஸ்லோகேட் பண்ணணுமா இல்லையா? ஸோ வேறு இடத்துல டிஸ்பிளேஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் அவங்களுடைய கல்ச்சர் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரியா? சின்ன ரீகேப் தான், சும்மா ஒரு தடவை பாஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, இப்போ ஒரு ரெண்டு கொஷின். எக்ஸ்பிளைன் த டெஃபினேஷனல் ப்ராப்ளம்ஸ் இன் ஐடென்டிஃபைங் ட்ரைப்ஸ் இன் இந்தியா. ஒரு இந்தியாவில் ட்ரைப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இவங்க தான் ட்ரைப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டெஃபினேஷனில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த இம்பாக்ட் ஆஃப் கலோனியல் பாலிசி இன் இந்தியா. கலோனியல் பாலிசினால் இந்தியன் ட்ரைப்ஸ் என்னென்ன மாதிரி பாதிப்புகள் வந்துச்சு. அண்ட் ஹவு டு இஷ்யூஸ் ஆஃப் இன்டகிரேஷன் அட்டானமி கண்டினியூ டு அஃபெக்ட் தம் இன் கண்டெம்பரரி இந்தியா. இந்த இன்டகிரேஷன் மூலமாக அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த தற்கால இந்தியாவில் அவங்களுக்கு வருது, அவங்க எப்படி அஃபெக்ட் ஆகுது, அவங்கள வந்து அவங்களே இல்லாமல் அவங்க இந்த மெயின் ஸ்ட்ரீமோட
அட்டாச் பண்ணும்போது அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2 கொஷின் வந்து எழுதி பாருங்கள். ரொம்ப முக்கியமானது, எழுதி பார்த்தா தான் வந்து மனசில் நிற்கும். அதனால் எழுதி பாருங்கள். சரியா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.